ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் பெயினை எப்படி ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெயின் தான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அவ்வளோ பெயின். பிள்ளைங்க பெரியவங்களுக்கும் கொடுக்க எல்லாரும் தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவசரத்துக்கு என்ன பண்ணுவோம், கண்ட ஷாம்பு மருந்து எல்லாம் வாங்கி போடுவோம். அதனால் முடிக்கு தான் பாதிப்பு. முடி கொட்டி போகும், அடர்த்தி குறைஞ்சிரும். அதனால் நம்ம இயற்கையாக எப்படி நம்ம பெயினை ஒழிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்துருப்போம், தலையில் பெயின் அப்படி மேலே ஓடும், டபுள்ஸு ட்ரிபிள்ஸ்லலாம் போகும். அந்த மாதிரி போகும், பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். சொரிஞ்சு மண்டையும் புண்ணாக போயிடும். முந்தியெல்லாம் சீவி எடுப்பாங்க. இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை. எல்லாம் அவசர கதியில் ஓடுறதுனால எப்படி ஷார்ட் டேர்மில் அப்படி கொண்டு பெயின் அழிக்கிறதுன்னு தான் பார்க்குறாங்க. அதனால் என்ன மருந்துனாலும் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம ஒழிச்சிடலாம். கொஞ்சம் மெனக்கட்டால் போதும். இப்போ வாங்க போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் துளசி எடுத்து வச்சுருக்கேன், வேப்பிலை, கத்தாழை, சின்ன வெங்காயம், தயிர், மிளகு. இதுதான் தேவையான பொருட்கள். இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி பெயின் எல்லாம் அச்சச்சோ இந்த வீடு வேண்டான்னு வேறு வீட்டை பார்த்து போயிடும். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் வேப்பிலையை உருவி போட்டுடலாம். அதுக்கப்புறம் துளசி, கருந்துளசியாக இருந்தாலும் சரி, பச்சை துளசியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு போடணும். தலைக்கு தானேன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுறக்கூடாது, நல்லா கழுவிட்டு போடணும். அதையும் உருவி போட்டுக்கலாம். அது கூட இந்த வேப்பிலையும் துளசியும் நம்ம முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒவ்வொரு பிடி போட்டுக்கலாம். நல்லா உருவிட்டு எடுத்தால் ஒரு பிடி. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 இல்லைன்னா ஒரு 6 போட்டுக்கலாம். முடிக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 5 மிளகு சேர்த்துக்கலாம். இது புளிச்ச தயிர் இது கூட சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது தண்ணிலாம் ஊற்றி அரைக்க வேண்டாம். அதுக்கப்புறமா கத்தாழை எடுத்துக்கலாம். கத்தாழை வீட்டில் இருந்ததுன்னா அதை பறித்து அதை அந்த எல்லோ லிக்விட்லாம் விட்டுட்டு அதை நல்லா கழுவிட்டு ஓரத்தில் 2 பக்கமும் அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் மேல் தோலை எடுத்துட்டா அப்புறம் அப்படியே வழித்து போட்டுடலாம், கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இந்த மாதிரி வீட்டில் இல்லாதவங்க, கிடைக்காதவங்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். பியோர் ஆலோவேரா ஜெல்லு யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், அப்படியே அழகாக வருது பாருங்கள். இது அப்படியே எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இங்கே சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் தலைமுடி வளர்ச்சிக்கும் உதவும். அதே சமயம் பேனு, ஈறு, பொடுகு இதெல்லாம் இருந்தால் போகும். அதே தவிர செதிலாக இருக்கும் சிலருக்கு, அது கூட போயிடும். இதை நல்லா போட்டு அரைச்சிடலாம். தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இதுவே சரியான பதத்துக்கு இருக்கும். பார்த்திங்களா, அழகாக அரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தலையில் தேய்க்க வேண்டியதான். குளிக்கிறதுக்கு முன்னால் நல்லா தலையில் தேய்ச்சிட்டு ஒவ்வொரு உச்சி வகுடு எடுத்து ஒவ்வொரு பக்கமாக நல்லா உள்ளே படுற மாதிரி நல்லா தேய்ச்சிடணும். முடியிலையும் சரி, ஸ்கால்ப்லேயும் சரி நல்லா படுற மாதிரி தேய்க்கலாம். ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இன்னும் கேட்க போனால் இது முடி வளர்ச்சிக்கு உதவும். அதனால் நீங்கள் தைரியமாக போடலாம். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே போடலாம், பெரியவங்க கூட போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு பரவலாக தேய்ச்சி விட்டுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பெயின் எல்லாம் மயங்கி அப்படியே விழுந்துடும். லேசாக பெரிய சீப்பு போட்டு இழுத்தாவே அப்படியே விழுந்துடும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை தொடர்ந்து போடலாம். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னால் இது மாதிரி போட்டுக்கலாம். தொடர்ந்து 3-4 வாரம் போட்டு பாருங்கள். பெயின் ஃபேமிலியே காணாமல் போயிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு டிப் சொல்கிறேன். ஒரு சின்ன பவுலில் வேப்பெண்ணெய் நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். வேப்பெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா முடிக்கு ஏற்ற மாதிரி கூட வேணும்னாலும் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 1.5 ஸ்பூன், அதே மாதிரி 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா தலையில் நல்லா தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னால் ஊற வச்சுட்டு அப்புறம் குளித்தோம் அப்படின்னா இந்த பெயின் தொல்லையெல்லாம் போயிடும். இந்த வேப்ப எண்ணெய் அவ்வளோ நல்லது, தேங்காய் எண்ணெயும் அவ்வளோ நல்லது.
அதனால் இதை வந்து அப்படி தொட்டு தொட்டு நல்லா தொட்டு தடவி நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே கொண்ட மாதிரி போட்டு வச்சுட்டு அப்புறமா குளிச்சுட்டு வந்தோன்னா சரியாக போயிடும், பெயின்லாம் காணாமல் போயிடும். இது வந்து பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் செய்யலாம் எல்லாமே. அடுத்து இன்னொரு டிப் என்னென்னா, இது வந்து தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கற்பூரம் இருக்குல்ல, சூடம், அதை வந்து நல்லா தூள் பண்ணி நைஸாக கொஞ்சமாக எடுத்து நல்லா தூள் பண்ணி அதை போட்டுடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா நல்லா கற்பூரம் வந்து இதில் கரைஞ்சிடணும். லேசாக சூடு பண்ணிவிட்டு இது பண்ணாலும் பரவாயில்ல, எண்ணெய் சூடு பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, இல்லை பச்சையாகவே நசுக்கி அப்படி போட்டு நல்லா கலந்து விட்டாலும் பரவாயில்ல. நல்லா ஆனால் தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும், கட்டிக்கிட்டே நிற்கக்கூடாது. அது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த எண்ணெயை வந்து நைட்டே தேய்ச்சிக்கலாம் தலையில். நல்லா நைட்டே தலையில் படுக்கும் முன்னால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே இருந்துட்டு காலையில் குளிச்சிடலாம். நம்ம வந்து ஷீக்கா போட்டு குளிச்சிட்டோம் அப்படின்னா பெயின்லாம் வந்து இந்த வாசத்துக்கு அப்படியே மயங்கி குளிக்கும்போதே அது போயிடும், பெயினெல்லாம் போயிடும். இந்த டிப்பும் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுவுமே ஒன்று ஃபாலோ பண்ணால் ஒரு தடவை போட்டுட்டு ஆஹா இது வந்து சரியாகலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் தொடர்ந்து போடும்போது முதல்ல கொஞ்சம் போச்சுன்னா அப்புறம் அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போகும், அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி போயிடும். அப்போ நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தலையில் அழுக்கு சேராமல் பார்த்துக்கணும். அழுக்கு இருந்ததுனா தான் பெயின் வரும். அதனால் அடிக்கடி தலை குளித்து தலையை க்ளீனாக வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு டிப், இது என்னென்னா கடுகு எண்ணெய். இந்த கடுகு எண்ணெயை வந்து ஒரு கரண்டியில் ஊற்றிட்டு கொஞ்சமாக விட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு சூடாக்கிடணும். இது வந்து கொஞ்சம் கேஸ் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு அப்படி வச்சோம் அப்படின்னா அது நல்லா சூடாகிடும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சு இப்போ சூடாயிருச்சு. இதை வந்து நல்லா தலையில் நல்லா தடவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து குளித்தோம் அப்படின்னா பெயின்லாம் வந்து அப்படி மயங்கி சேர்த்து போயிடும். இன்னும் கூட ஈஸியாக ஒரு டிப் சொல்கிறேன். தேங்காய் இருக்குல்ல, தேங்காவை கட் பண்ணிவிட்டு அதை பால் எடுத்துடணும். திக்காக பால் எடுத்துடணும். பாலை எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடணும். வச்சிட்டோன்னா நம்ம தண்ணியெலாம் அடியில் நின்றுட்டு மேலே மட்டும் ஒரு லேயராக அப்படி திக்காக வந்து ஒரு படியும். அதை மட்டும் அப்படியே எடுத்துக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு அது கூட மிளகு தூள் இருக்குல்ல, தூள் பண்ணி அதில் போட்டுக்கணும். கொஞ்சமாக மிளகு ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா தேய்க்கலாம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதை ஊற வச்சு 1 மணி நேரம் கழித்து குளிக்கலாம். தேங்காய் பாலும் வந்து முடி வளர்ச்சிக்கும் நல்லது. நல்லா அப்படி ஒரு ஷைனிங் கொடுக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.